வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிற நாம் அவரை பணிந்து குனிந்து முழங்கால் படி போட்டு நாம் அவரை தேடி அவர் சமூகத்தில் தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் நாளுக்கு பின்பு இந்த ஒரு வருட காலமாக எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். இந்த அருமையான கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளை காண்பேன் என்று இருந்தவர்கள் எவ்வளோ பலசாலிகள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், பலன் உள்ளவர்கள், நல்ல அறிவாளிகள், ஆரோக்கியமும் நல்ல சக்தியும் உள்ளதான எத்தனையோ மக்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் ஆண்டவர் நமக்கு தந்த சுகத்துக்காக, தீர்க்காயுசுக்காக, இந்த புதிய பண்டிகை நாளை காணும் கிருபைக்காக, தந்த கிருபைக்காக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்குள்ளதான செய்தியினுடைய முக்கியமான ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 12ஆம் வசனம் உள்ள வாக்கியங்களை ஒரு ஆள் சத்தமாய் வாசியுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை உள்ள வாக்கியம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேன் என்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த பிறந்ததான் அந்த நாளை குறித்து நம் ஞாபகமாக இந்த நாள் பூலோகம் எங்குள்ள எல்லா ஜனங்களும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாம் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய முக்கியமான தலைப்பு வானில் வெளிப்பட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்கள். அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். அதனை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த அருமையான இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற இந்த காலை வேளை ஆகிய இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய
அநேக விதமான காரியங்களை இருக்கிறது. இதிலே வானத்தில் தோன்றியதான ஒரு நட்சத்திரத்தை பற்றி அருமையான அறிஞர்கள் மூவரும் ஏரோது ராஜாவுடைய மாளிகையில் கடந்து போய் இதை பற்றி அறிவிக்கிறார்கள். அங்கு ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில் ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை இவர்கள் நினைத்தார்கள். இந்த வானிலே தோன்றினதான இந்த அதிசய நட்சத்திரம் ஞானிகளாகிய மூவரும் இந்த நட்சத்திரத்தை கண்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். ஆராய்ச்சி பண்ணும் போது இந்த ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை கணித்து அந்த ஞானிகள் அந்த நட்சத்திரம் போன பாதையில் அவர்கள் கடந்து போய் இந்த அருமையான இந்த நட்சத்திரம் போய் நின்றதான இடத்தை போய் அந்த பாலகனை கண்டு கழிக்க இது ஆயத்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கடந்து போனதான பாதையிலே ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், இவர்களுடைய கணிப்பு இந்த நட்சத்திரம் ஒரு ராஜாவுக்காக வேண்டிதான் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை திட்டமா அறிந்த அவர்கள் அவர் எங்கே பிறக்க வேண்டும், ராஜ அரண்மனையில் தான் பிறக்க வேண்டும் என்பதான ஒரு நல்ல ஒரு திட்டத்தோடு கடந்து போனார்கள். ஆனால் இந்த நட்சத்திரம் ஒரு சாதாரணமான ராஜா பிறந்தக்கு அடையாளமான நட்சத்திரம் அல்ல என்பது இவர்களுக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய ஞானத்தின்படி அவர்களுடைய கணிப்பின்படி அவர்கள் ராஜ அரண்மனையிலே தேட ஆரம்பிக்கிறார்கள். ராஜாவிடத்திலே போய் விசாரிக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு கலக்கம் உண்டாகிறது, வேதனையும் பிரச்சனையும் உண்டாகிறது. ராஜா ஆட்சி செய்ய நாட்களிலே நம்மை தவிர இன்னொரு ராஜா இந்த பூமியில் வந்து விட்டாரா, நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டதே என்றுள்ளதான நிலையில் அந்த பிள்ளையை எப்படியாக கொலை செய்ய வேண்டியதான எதிர்பார்ப்போடு ஏரோது திட்டம் போட்டு பிளான் பண்ணி இந்த அருமையான ஞானி எடுத்து சொல்லுகிறான். அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் போய் அந்த அருமையான குழந்தையை பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த ஞானிகளை அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஞானிகள் வெளியே வந்து பார்க்கும்போது மறுபடியுமாக இந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி பிள்ளை இருந்ததான் அந்த ஸ்தானத்தில் அவர்களை கொண்டு விட்டது. அவர்கள் அங்கே போய் அந்த குழந்தையை அவர்கள் பார்த்து பணிந்து அருமையான காணிக்கைகளை அருமையான குழந்தைக்கு அர்ப்பணித்து விட்டு அவரை தொழுது கொண்டு தேவனால் இதோ எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக கடந்து போனதாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இந்த நட்சத்திரம் என்ன? இந்த நட்சத்திரம் முதலாவது இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முன் குறிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம். வேதத்திலே நாம் படிக்கும் போது என்னாகும் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 வசனம் படிக்கும் போது வாசித்து பார். என்னாகும் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 வசனத்தை வாசி. அவரை காண்பேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், யாக்கோபில் இருந்து உதிக்கும். ஒரு செங்கோல், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கும் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக பீலியாமை கொண்டு கர்த்தர் தேவ ஜனத்தின் மத்தியில் உரைத்த ஒரு முக்கியமான வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை நாம் படிக்கும் போது அருமையான வார்த்தையா கர்த்தர் அந்த இடத்துல இந்த வார்த்தையை கொடுக்கிறார் பீலியாமுடைய வாயிலே. சொல்லு, மறுபடியும் படிப்போம். அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். அவர் வருவார், அவர் பிறப்பார். ஆனால் அதற்கு அடையாளம் ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வானத்திலே தோன்றும்.
அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இஸ்ரவேலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும். செங்கோல் என்பது ஆளுகையை காட்டுகிறது. நட்சத்திரம் என்பது ஆண்டவராகிய இயேசுவை காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு பாலகனாக பிறப்பார் என்பதை குறித்து ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டிருந்தார். இந்த நட்சத்திரம் முன்குறிக்கப்பட்ட நட்சத்திரம். அதை குறித்து வேத புஸ்தகத்தில் ஏராளமான தேவனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு முன்குறிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:15 நீங்கள் படிக்கும் போது ஸ்திரீயின் வித்தென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் மீகாவின் புஸ்தகத்தில் வரும்போது 5:2 படிக்கும் போது வாசிங்க. மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. அது முன்குறிக்கப்பட்ட நட்சத்திரம். அநாதியாக அது பூர்வத்தினுடையது என்று மீகா எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஏசாயாவில் படிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படித்தால் பாருங்கள், படித்து பாருங்கள். முன்குறிக்கப்பட்ட ஆண்டு பாலகனாய் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முன்குறிக்கப்பட்டதான அருமையான நட்சத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது நாங்க படிக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒன்று வாசிங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ராஜா சொல்லுகிறான். என்ன சொன்னான்? நீங்கள் போய் திட்டமாய் விசாரித்து என்னிடத்துல வந்து சொல்லுங்கள், நானும் போய் அந்த பிள்ளையை என்ன செய்ய போகிறேன், பணிந்து கொள்ள போகிறேன் என்று சொன்னான். ராஜா சொன்னதை கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேலே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் வழி நடந்து வரும்போது எதிர்பார்க்க முடியாதபடி அவர்களுடைய ஞானத்தின்படி, அவருடைய கணிப்பின்படி இந்த ஞானிகள் மூவரும் ஏரோதுடைய ராஜ அரண்மனைக்குள்ளே போனார்கள். அங்கே இயேசுவாகிய பாலனை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமான தோற்றமாக, வெளியரங்கமான நிலையிலே இயேசுவை தரிசிக்க எத்தனை பேர் எத்தனைப்படுகிறார்கள். இயேசுவை காண முடியாது. அவரை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற ஆயத்து நம்மளே தேவை என்பதை கர்த்தருடைய வசனம் தெளிவாய் திட்டமாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்மிலே இயேசுவை தரிசிப்பதற்கு ஒரு விசேஷமான திவ்ய சுவாபங்கள் நம்மில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த அருமையான ஞானிகள் அந்த அருமையான அந்த ராஜ அரண்மனையை விட்டு வெளியே வந்த போது இந்த நட்சத்திரம் மறுபடியும் வெளிப்பட்டு அவர்களை பிள்ளை இருந்ததான இடம் வரையிலும் இது வழி நடத்த ஆரம்பித்தது. இந்த நட்சத்திரத்தின் பாதையை பார்த்து, நட்சத்திரம் போனதான வழியை பார்த்து இவர்கள் வழி நடக்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம் ஆண்டவருக்காக வேண்டி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது நம்மை வழிநடத்துவதற்காக ஒரு நட்சத்திரமாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு நமக்காக வெளிப்படுகிறார். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 32:8 படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழி நடக்க அந்த பாலகனை போய் தந்து சந்திக்க, தரிசிக்க, தொழுது கொள்ள எப்படி போகுது என்று தெரியாதபடி திகைத்து நின்றதானே ஞானிகளுக்கு இந்த நட்சத்திரம் ஒரு வழிகாட்டியாக வெளிப்பட்டது. அவர்களை வழி நடத்தி சென்றது. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு வழி காட்டுவேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி கடந்து போக ஆண்டவராய் இயேசு நமக்கு வழிகாட்டியாக வெளிப்படுகிறார். இன்னும் எப்படி வெளிப்படுகிறார் வாசித்து பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கும் போது, ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்களுக்கு பின்னாலே சொல்லுகும் வார்த்தையை உங்கள் உங்கள் காதுகள் கேட்கும். இந்த அருமையான ஞானிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு இந்த அருமையான இந்த நட்சத்திரத்தை அனுப்பி, நட்சத்திரத்தின் மூலமாக எச்சரிக்கப்பட்டு, நட்சத்திரத்தின் மூலமாக அவர் வழிநடத்தப்பட்டு அவர்கள் பாலகனை தரிசிக்க வேண்டிய நிலையை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். நமக்கு போதிக்கிற ஒரு நட்சத்திரம், நம்ம வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையிலே ஐயோ என்னுடைய வாழ்க்கை நான் என்ன செய்வேன் என்று திகைத்து திணறிக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை போதித்து நடத்த, நம்மை பராமரித்து நடத்த, நம்மை எச்சரித்து நடத்த, வழிகாட்ட இந்த அருமையான நட்சத்திரமாய் இயேசு நமக்காக இந்த பூமியிலே பிறந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார். உள்ளமது அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நம்மை வழி நடத்தக்கூடிய, நமக்கு வழிகாட்டக்கூடிய, இதோ நம்மை போதித்து நடத்தக்கூடிய நமக்கு நல்ல ஒரு நட்சத்திரமாய் இயேசுவாகிய பாலகன் நமக்காக பிறந்தார். அவர் நமக்காக பிறந்திருக்காவிட்டால், எல்லாம் இங்க கவனிங்க, அவர் நமக்காய் பிறந்திருக்காவிட்டால் நாம் இந்த கிறிஸ்தவத்தின் அனுபவத்தை வந்திருக்க முடியாது. அவர் நமக்காக பிறந்திருக்காவிட்டால் இந்த பூலோக வாழ்க்கையிலே நான் தட்டு தடுமாறி எப்படியோ நாம் போயிருப்போம். நம்முடைய ஆன்மீகத்தில் மீட்பை பெற்றிருக்க முடியாது. இயேசு இந்த பூமியில் பிறந்ததை மனுகுலமாய் நம்மை மீட்டெடுக்க. இயேசு என்றால் அவர் இரட்சகர். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இருக்கக்கூடிய என் ஜனம்,
இதோ மீட்கப்படவே வேண்டும் என்றுள்ளதான எதிர்பார்ப்போடு பிதாவாகிய தேவன் நம்முடைய பாலகனாகிய இயேசுவை காலம் வந்தபோது பூமியில் வெளிப்பட பண்ணினார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த அருமையான இந்த நட்சத்திரம் என்னை எதை காட்டுகிறது? வாசிக்க போகிறோம். மத்தேயு அதனுடைய 2:2 திரும்பவும் வாசிப்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? போதும். நாம் இதோ பிலேயாம் சொல்லும் போது யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் மீது உயர்த்தப்படும் என்றார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் விசாரிக்கிறார்கள். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் அவர் பெத்லெகேமிலே பிறப்பார், யூதா கோத்திரத்தில் பிறப்பார் என்று தெளிவும் திட்டவுமாக மீகாவின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் வம்சத்திலே அவர் உதிப்பார் என்று தெளிவாக பிலேயாமை கொண்டு கர்த்தர் அருமையாக எச்சரித்தார். இந்த நாள், இந்த கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன் அறிவிக்கப்பட்ட, முன் தீர்மானிக்கப்பட்ட ஒழுங்கின்படியாக ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் ஜனித்தார். எல்லாருடைய கரங்களை திரும்ப அடித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், அவர் யூதாவை ஆளப் போகிறவர், தேவ ஜனத்தை ஆளப் போகிறவர். இதோ ஏரோதுக்கு தெரியாது, அவன் அவையில் இருந்ததான மந்திரிகளுக்கு தெரியாது, பிற ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா தேவனோ இஸ்ரவேலை ஆளும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு விசேஷ பாலகன். இந்த நட்சத்திரம் அந்த பாலகன் இருக்கக்கூடிய இடத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக அவர்களை வழிநடத்தினது. அவர்கள் புறப்பட்ட நேரம் தொடங்கி போய் சேருகிறதான காலங்கள் வரையிலும் நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னே சென்றது. இந்த நட்சத்திரம் போகிற இடமெல்லாம் அது அருமையான வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்து கொண்டே போகிறது. இருளை மாற்றி போக வேண்டிய வழி இதோ பாதையிலே நல்ல அருமையான வெளிச்சத்தை காண்பித்து அந்த அருமையான நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இருளாகிய பாவம், சாபம், அக்கிரமம், பலவிதமான நெருக்கங்கள், கவலைகள், வேதனைகள், உபத்திரவங்கள் வாழ்க்கையை துளைத்து விடலாம். எதற்காக இந்த உலகத்தை ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிற இருண்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவராய் இயேசு நட்சத்திரமாக வெளிப்பட்டு நமக்கு அவர் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் பாதையில் போனவர்கள் சாஸ்திரிகள். ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட இடம் போன போது அவருடைய ஞானத்தின்படி, சுய அறிவின்படி, சுய புத்தியின்படி, சுய எண்ணத்தின்படி, தங்களுடைய கணிப்பின்படி அவர்கள் பூமிக்குரிய நிலையில் உள்ள ஞானத்தில் நின்று விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை கடந்து போகும்போது சரியான பிரகாரம் இதோ பாதை இதோ அறிந்து போக தெரியாதபடி நம்முடைய ஜீவியம் உலகத்துக்குரிய பலவிதமான இழிவான இருள் நிறைந்த சூழ்நிலைக்கு நேராக திரும்ப ஆரம்பிக்கிறது. அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியம் அந்த மகிமையான அந்த ஸ்தானத்தை சேருகிறது வரையிலும் நம்மை வழி நடத்த தேவனுடைய வசனமாகிய நட்சத்திரம் நமக்கு வழிகாட்ட வேண்டும். தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? 119 105 படியுங்கள். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த நட்சத்திரம் இந்த இருண்ட இடத்திலே, பாலைவனத்திலே, இருட்டுதான பயங்கர இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலே அவர்கள் வெளிச்சத்தை காட்டக்கூடிய அருமையான ஒரு நட்சத்திரம் வெளிப்பட்டவர்களை கொண்டு சென்றது. நம்மை வழிநடத்த தேவனுடைய வசனமானது நமக்கு வெளிச்சமாய் வெளிப்பட்டிருக்கிறது. இயேசுவாகிய பாலகன் நம்மை வழிநடத்தும் நமக்கு பிறந்திருக்கிறார். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 8 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான்
அவன் அந்த ஒளி அல்ல. அவர் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வாசியுங்கள். அதே யோவான் 4:5 வசனம். அது 1:4:5. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள், அந்த ஒளிக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு. சந்தோஷ விண்ணொளியே இயேசு சாந்த சொரூபி அவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா வானில் மலர்ந்தோதித்தார். சந்தோஷ விண்ணொளியே பூலோகமே சந்தோஷமான விண்வெளி, சந்தோஷமான ஒரு நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினது. அவர்கள் வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த வெளிச்சம் கொடுத்தது அந்த நட்சத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய எல்லா இருளையும் நீக்கி அவருடைய வழிபாதையை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி கொண்டு போனது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்க. அந்த வனாந்தரத்திலே, அந்த பாலைவனத்திலே, கரடு முரடான மலை குன்றுகளிலே அவர்கள் எப்படி போக வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று 3 அந்த அருமையான ஒட்டகங்கள் மேல் போகும்போது அவர்களுக்கு முன்னாலே இந்த அருமையான நட்சத்திரம் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வனாந்தரமாய் இந்த உலகத்திலே, பாலைவனமான இந்த வேதனை நிறைந்த அந்த உலகத்திலே, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நம்மை வழிநடத்த ஆண்டவராய் இயேசு நட்சத்திரமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இந்நாள் வரையிலும் அவர் நம்மை நடத்தி வந்த பாதையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வாதான். 1 யோவான் 1:5 யோவான் எழுதுகிறார். எழுத படித்து பாருங்கள். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது மறுபடியும் இந்த யோவான் இதோ நிறுவங்களை எழுதும் போது இதை எழுதுகிறார். அவரில் இவ்வளவேனும் இருள் இல்லை. அவர்களை பாவமே இல்லை. இருள் என்றால் பாவம். ஆண்டவராய் இயேசுவிலே பாவமே கிடையாது. மகா பரிசுத்தம் உள்ள தேவன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் சமாதானத்துக்குள் நடத்துகிற, எந்த மனுஷனையும் ஆசீர்வாதமான பாதையில் நடத்துகிற, எந்த மனுஷன் ரட்சிப்புகளை நடத்துகிற, எந்த மனுஷனையும் பரலோகம் கொண்டு சேர்க்கிற ஒரு மகிமையான விசேஷமான வெளிச்சம் கொடுக்கிற ஒரு நட்சத்திரமாய், ஒரு வெளிச்சமாய் நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் நான் கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த நட்சத்திரத்தை குறித்து அதனுடைய 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், அவர்கள் கேட்டு போகையில், இதோ இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம்,
அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து பிள்ளை இருக்கிற ஸ்தலத்துக்கு மேலே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்களுக்கு முன் சென்றது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவராகிய இயேசுவாகிய பாலகனை இந்த சாஸ்திரிகள் வணங்கும்படியாக, நமஸ்கரிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, அவருக்கு அருமையான காணிக்கைகளை படைக்கும்படியாக கீழ் தேசமாகிய நம்முடைய இந்தியாவில் இருந்து அவர்கள் கிளம்பி அந்த பெத்லேமுக்கு போய் அவர்கள் எவ்வளவு தூரமாக யாத்திரை செய்து போகிறார்கள். போனதான் அவர்களுக்கு ஏரோதனுடைய மாளிகையில் போகும்போது, ஏரோதனுடைய ராஜ கொட்டாரத்தில் போகும்போது அங்கே அவர்கள் மிகவும் இதோ வெட்கப்பட்டு போனார்கள். ஐயோ, எங்களுக்கு பாலகனை பார்க்க முடியவில்லை என்னுள்ள துக்கத்தோடு வேதனையோடு இருக்கும் போது, அந்த ராஜ அரண்மனை விட்டு வெளியே வரும்போது அருமையான நட்சத்திரம் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பட்ட நட்சத்திரம் அந்த அருமையான இயேசுவாகிய பாலகன் இருக்கிற இடம் வரையிலும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தது. நம்மை இந்த உலகத்திலே இடறி போகாதபடி, வெட்கப்படாதபடி, நாம் தொலைந்து விடாதபடி, பரலோக ராஜ்யம் போய் சேருகிறது வரையிலும் நம்மை வழிநடத்த ஆண்டவராய் இயேசுவாகிய பாலகன் நமக்கு போதுமானவராய் இந்த காலவெளியில் வெளிப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோது எல்லாரும் உற்சாகமாய் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வழி தடுமாறி போகும்போது, வழி விலகி போகும்போது, பல சூழ்நிலையினால் வாழ்க்கையிலே நான் என்ன செய்வேன் என்று தத்தளிக்கும் நேரத்திலே ஒரு தாயை போல வந்து நம்மை ஆற்றி, நம்மை தேற்றி, அருமையான ஒரு நட்சத்திரம் அவர் வெளிப்பட்டு திரும்பவுமாக நம்மை நல் பாதையிலே வழி நடத்துகிற ஒரு மகிமையான வெளிச்சம் கொடுக்கிற நட்சத்திரமா நமக்கு முன்னாலே சென்று கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்ன செய்வேன், இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி விட்டது என்றால் ராஜா அவர்களை கலக்கி விட்டு விட்டான், வேதனைப்படுத்தி விட்டு விட்டான். இங்கே இல்லை, அவர் பிறந்தது எங்கேயோ பிறந்திருக்கிறார். நீங்கள் போய் விசாரியுங்கள். உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறி கடந்து போக வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது அநேக நேரங்களில் பல விதவிதமான நிலையிலே பல தடை பண்ணுகிற எத்தனையோ தடையின் கற்கள், எத்தனையோ மனுஷர் மூலமாய், சத்ருவின் மூலமாய் பிரச்சனைகளை எழுப்பி நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய முன்னேறி போக முடியாதபடி ஒரு பெரிய ஒரு தடைக்கல்லாக, ஒரு பெரிய ஒரு இருண்ட சூழ்நிலையாக, இடறுதலின் கல்லாக நமக்கு பல நிலைகளிலே நம்முடைய வழியை மாற்றி விடுகிறது. அந்த சூழ்நிலையில மறுபடியும் அந்த நட்சத்திரம் வெளிப்பட்டது. இந்த நாள் கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிறோமா? நான் இனி அடுத்தபடி என்ன செய்வேன் கேள்வியோடு, வேதனையோடு காணப்படுகிறோமா? என்னுடைய வாழ்க்கை இப்படியா? நான் என்ன செய்வேன்? பிள்ளைகளால், என் குடும்ப தலைவரால், நான் நம்பியிருந்த மற்றவர்களால்
என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. பல கடன் பிரச்சனை, பலவிதமான நெருக்கம், பலவிதமான இக்கட்டு, தாங்க முடியல. என் இந்த உலகத்தினை எப்படி வாழ்வது என்று தெரியாதபடி திசைகெட்டு போய் நிற்கிறோமா? இதோ திக்கற்றவர்களாய் நிற்கிறோமா? நமக்கு வழிகாட்டுகிற ஒரு நட்சத்திரம் திரும்பவும் வெளிப்படுகிறது. நம்மை வழி நடத்துகிற நட்சத்திரம், நமக்கு வெளிச்சம் காட்டுகிற நட்சத்திரம், நம்மை போதித்து நடத்துகிற நட்சத்திரம், நம்மை ஒருபோதும் கைவிடாத நட்சத்திரம். மறுபடியும் அவர்கள் வெளியே வந்தபோது நட்சத்திரத்தை கண்டார்கள். திரும்பவுமாக அந்த நட்சத்திரத்தின் பாதையை வழிநடத்தப்பட்டார்கள். இந்த நாள் கால வேளையின் ஆண்டவராய் இயேசு உங்களோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான காரியம், மகனே மகளே, நீ திகைத்து போக வேண்டாம், திணறி போக வேண்டாம். நான் உயிரோடு இருக்கிறேன். உன்னை வழி நடத்த நான் போதுமானவ. ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்றுகிறவ, ஒரு நட்சத்திரத்தை போல உன்னை வழிகாட்டுகிறவ, உன்னை போதித்து நடத்துகிறவ. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி கத்திரமயப்படுத்துவோம். யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை மறந்தாலும், யார் திக்கற்றோல நம்மை தூர தள்ளி விட்டார்களோ, நம்முடைய கரத்தினால பல நன்மைகள் பெற்றவர்கள் இந்த பூமியிலே நன்றியற்று போற சூழ்நிலை காணப்பட்டாலும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கிரியைகளும் தேவனுடைய சமூகத்தின் நினைப்பூட்டுதலாயிருக்கிறது. இந்த ஞானிகள் புறப்பட்ட நாட்கள் பட அவர்கள் இந்த தங்களுடைய இதோ ஒட்டகங்கள் மேல் சேணம் வைத்து நடந்து கஷ்டத்தோடு வந்த எல்லா சூழ்நிலையும் என் தேவாதி தேவன் கண்டார். இந்நாள் வரையிலும் நீங்கள் இந்த வனாந்தரத்திலே யாத்திரை செய்து வருகிறீர்களே, என்ன பிரயாசம், என்ன கஷ்டம், என்ன நெருக்கம், என்றைக்கு என் வேதனை தீருமோ, என்றைக்கு என் இயேசுவுடைய நித்திய மகிமையான இடம் போய் சேருவேனோ, அந்த பாலகன் இழுக்கிற இடத்திலே எப்பொழுது நம்ம செய்த பாலகனை தரிசிப்பேன் என்றுள்ள எதிர்பார்ப்போடு வேதனையோடு கடந்து போனதானே ஞானிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு திரும்பவும் தம்முடைய நட்சத்திரத்தை வெளிப்பட பண்ணி எப்படி நடத்தினாரோ அதே உங்களை நடத்த போகிறார். நடத்தி என்ன செய்ய போகிறார்? வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இயேசு திரும்பவுமாக வரப்போகிறார். அவர் வந்து நம்மை அவர் இருக்கிற இடத்தில், பாலகன் இருக்கிற இடத்தில், ஆண்டவராய் இயேசுவாய பாலகன் பிறந்திருக்க அதே இடத்தில் நட்சத்திரம் கொண்டு அவர்களை விட்டது. கரங்களை தட்டி கத்திரமயப்படுத்துவோம். அதே வண்ணமா நம்மை ரட்சித்த தேவ, அபிஷேகித்த தேவ, ஆண்டவருடைய அன்புக்குள் நம்ம நடத்தி கொண்டிருக்கிற தேவ, இதோ நம்முடைய பாதையில வழியிலே நம்மை விட்டு போக அல்ல, நம்மை அப்படியே வழி நடத்தி பாலகனாய் இயேசு இருக்கிற இதோ மகிமையான இந்த இடம் பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த பெத்லெகேமிலே நம்மை கொண்டு சேர்க்க போகிறார். அந்த பெத்லெகேம் நித்திய வீடு. அங்கே மகாராஜாதி ராஜாவா இயேசு மணவாளனாக ஒரு நாள் வந்து நம்மை சேர்த்து அவர் இருக்கிற இடத்தில் நம்மை கொண்டு சேர்க்க போகிறார். அவரை நான் காண போகிறோம். நம்ம அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்ணான காண போகிறோம். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணான காணுவேன். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கத்திரமயப்படுத்துவோமா? இன்றைக்கு அவருடைய வருகை இருக்கும் என்றால் மகிமையான வருகை சந்திக்க உங்களை வழிநடத்துகிற நட்சத்திரம் அவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நட்சத்திரம் என்ன? என்னுடைய வார்த்தைகளை சுருக்க போகிறேன், வாசிக்க போறீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. அந்த நட்சத்திரம் என்ன? ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின்
வேரும் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அந்த நட்சத்திரம் என்ன? ஆண்டவராய் இயேசுவே அந்த நட்சத்திரம். எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஆமே. அந்த நட்சத்திரமாய் விடிவெள்ளியாய் இயேசு வெளிப்படும் நேரம் வரப்போகிறது. அவர் சீக்கிரமாய் வருவார். அவர் வருகை சந்திக்கு ஆயத்தப்படுவோம். நாம் குன்றி போக வேண்டாம், இடறி போக வேண்டாம், தவறி போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். இயேசு வருகிறார். அவரை நான் காண்பேன், என் சொந்த கண்ணால் காண்பேன். நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். பாலகனாய் இயேசு இருந்த இடத்திலே சாஸ்திரிகள் கடந்து போய் என்ன செய்தார்கள்? அந்த ஒரு வார்த்தை வாசித்து முடிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அதனுடைய கடைசி வசனம் வாசிக்கிறோமா? அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கம் வெள்ளைப்போளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியம் மட்டும் உங்களோடு கூட தியானிக்க ஒரு விசேஷமான செய்தி அதில் இருக்கிறது. பின்னாலே பார்ப்போம். பொன் ஆண்டவராகிய இயேசுவுடைய ஆளுகையை காட்டுகிறது. தூபவர்க்கம் ஆண்டவராகிய இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவர். வெள்ளைப்போளம் அது ஒரு விசேஷமான கசப்பான ஒரு பொருள், ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கிற ஒன்று. அது கசப்பு. நம்முடைய வாழ்க்கையில கசப்பும் வேதனையும் நெருக்கம் நிறைந்திருக்கும் போது அவர் நமக்காக பரிந்து பேச, நமக்காக பிதாவினிடத்தில் நம்ம எடுத்து சொல்லி நமக்கு ஆறுதல் கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். 3 விதமான காணிக்கைகளை கொண்டு ஆண்டவராய் இயேசுவுக்கு பாலகனுக்கு படைத்து அவரை பணிந்து கொண்டு சந்தோஷமாய் திரும்பி போனார்கள். அப்படியே நாம் எழும்புவோம். இயேசு வருகிறார். அவர் வருகை சந்திக்க ஆயத்தப்படுவோம். எல்லாரும் எழும்புவோம். எழுமென்று தேவனை ஆராதித்து அவருக்குள்ள சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அந்த மகிமையான அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவாகிய பாலகனை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய உள்ளத்தை தவிழ்ந்து விளையாடி அந்த மேலான ரட்சிப்பையும் அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களா தெய்வீக ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாருடைய கண்களையும் மூடி 2 கரங்களை தட்டி அவை பாடல் பாடும்போது தேவ பிள்ளைகளான வாய்களை திறந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடுவோம். எல்லாருடைய கண்களை மூடி கரங்களை அடித்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜோமணி போமா, முடிந்து விட்டது. யாரும் போகிறேன்